சின்ராசு, பரீட்சைக்கு டைம் ஆயிட்டு நம்ம போகணும். நீ பாஸ் ஆவியா இல்லை முட்டை மார்க் வாங்குவியா? சகல இன்னைக்கு நம்ம லாங்குவேஜ் நம்ம தாய்மொழி பரீட்சை பாஸ் ஆகிறதுக்கு 35 மார்க் தான். அதை வாங்க தெரியாமல் நான் முட்டை மார்க்காக வாங்க போகிறேன். ஈஸியாக நான் வந்து பாஸ் ஆயிடுவேன், முட்டைலாம் வாங்க மாட்டேன். பிரமாதம் பிரமாதம். சகல இப்போ நீ என்கிட்ட வந்து 35 மார்க் வாங்குவியா இல்லை முட்டை மார்க் வாங்குவியான்னு கேட்டேன். இதை கேட்டது எனக்கு ஒரு ஆர்டிக்கல் ஷார்ட்கட் ஞாபகம் வந்துச்சு. 35 முட்டையான்னு கேட்டேன். நம்ம சேர்த்தோம் அப்படின்னா 350. ஆர்டிக்கல் 350 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து மத்திய அரசுலையோ இல்லை மாநில அரசுலையோ நம்மளோட குறைய ஒரு அதிகாரிகிட்ட போய் சொல்லும் போது நமக்கு தெரிஞ்ச மொழியில், நம்ம தாய்மொழியோ நமக்கு எந்த மொழி தெரியுதோ அந்த மொழியில் நம்மளோட குறையை நம்ம வந்து சொல்லலாம். அப்போ ஆர்டிக்கல் 350 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, லாங்குவேஜ் டு பி யூஸ்ட் இன் ரெப்ரசன்டேஷன் ஃபார் ரிட்ரஸல் ஆஃப் கிரிவியன்ஸு. ஸோ நம்மளோட குறைய சொல்லும் போது நமக்கு தெரிஞ்ச மொழி நம்ம வந்து சொல்லலாம். இப்போ நம்மளோட தாய்மொழி தான் நமக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்போ நம்ம அதில் நம்மளோட குறைய வந்து சொல்லலாம். அப்போது தாய்மொழியில் எல்லாருமே 35 எடுத்து பாஸ் ஆகிடுவாங்க, யாருமே முட்டை வாங்க மாட்டாங்க. 350 ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கோ, முடிஞ்சது. சகல 350 நமக்கு தெரிஞ்ச மொழியில் நம்ம தாய்மொழியிலே நம்மளோட குறையெல்லாம் சொல்லலாம், எல்லாமே புரிஞ்சுது. அப்போதான் இங்கே வந்து அடிக்கடி இன்னொரு மொழியை படிங்க, ஹிந்தியை படிங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. சகல இந்த இந்தி மொழியை படிக்காத அந்த கான்ட்ரவர்சிக்கு நம்ம பின்னால் போகலாம். ஆனால் நீ கேட்ட கேள்வியில் இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது. நீ வந்து இன்னொரு மொழியை ஏன் ஹிந்தி மொழியை படிக்க சொல்லலாம்னு கேட்ட. நம்ம 350 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இன்னொரு மொழி எப்படி நீ கேட்ட. அப்போ 350 இன்னொன்று கூட்டு 351. 351 தான் பார்த்தோம் அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜ், இந்தி மொழி வளர்ச்சிக்கான ஆர்டிக்கல் தான் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 351 அப்படிங்கிறது. அப்போ இப்போ உனக்கு வந்து 350 தெரிஞ்சுட்டு 351 தெரிஞ்சுட்டு. அற்புதம் சென்றாசு, அற்புதம். இந்த மாதிரி நீ வந்து நிறைய ஆர்டிக்கல் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்க. நான் இதெல்லாம் தொடர்ந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கரெக்டான கேள்வியை கேட்டிருக்க. நம்மளோட குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் ஆப்பில் நம்ம டிஎன்பிஎஸ்சி போஸ்டிங் பாஸ் வந்து கொடுத்துருக்கோம். அந்த பாஸில் நீ பார்த்த அப்படின்னா வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம், குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1 எல்லா எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. நிறைய குவிஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணு. நீ வந்து தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி உனக்கு டெய்லி டாஸ்க் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் வந்து இருக்கும். மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு 50,000 கொஸ்டினுக்கு மேலே வந்து இப்போ வரைக்கும் இருக்குது. நீ அதை ஃபுல்லாக வந்து ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னாலே உனக்கு வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் ஞாபகம் இருக்கும். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணு, தொடர்ந்து படி, போஸ்டிங்கை அடி.